வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து. நெஞ்ச பதற வைக்கிற சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாயிருக்கு. கடலூர் மாவட்டம் வடலூர் பக்கத்துல மேல கொலக்குடி கிராமத்தை சேர்ந்தவங்க ராஜவர்மன் அண்ட் அதே ஊரை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ரெண்டு பேரும் அவங்க வடலூர் சேத்தியாத்தோப்பு போற சாலையில இருக்கிற ஒரு 2-வீலர் ஷோரூம்ல இவங்களுடைய 2-வீலரை நிறுத்தி வச்சிருக்காங்க போல. சோ அதை எடுத்துட்டு சாலையை கடக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ சேத்தியாத்தோப்பு வடலூர் போற சாலையில இருந்து வடலூரை சேர்ந்த டோமினிக் வின்சென்ட் ராஜ் அப்படின்றவரு பைக் ஓட்டிட்டு வந்திருக்காரு. அவர் ஓட்டிட்டு வந்த பைக் மோதியதுல 2 பேரும் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. இதுல 3 பேரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. உடனடியா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க இவங்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கும் போயிருக்காங்க. சிகிச்சை பலன் இல்லாம ராஜவர்மன் பரிதாபமா இறந்து போயிருக்காரு. மேலும் தமிழ்ச்செல்வன், டோமினிக் வின்சென்ட் ராஜ் 2 பேருக்கும் தீவிர சிகிச்சை பிரிவுல ட்ரீட்மெண்ட்டும் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இத பத்தி ராஜவர்மனுடைய தாய் மகாலட்சுமி கொடுத்த புகாரின் பேர்ல வடலூர் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையும் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த விபத்து பத்தின சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இப்போ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.